எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் மருது, ஜெனரல் அண்ட் மினிமல் ஆக்சஸ் சர்ஜன். எல்லாத்துக்கும் நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனை பற்றியான விஷயம் அது. அவங்க ஒரு மராத்தான் ரன்னர், ரொம்ப வருஷமாகவே ஓடிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மராத்தானில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு லாங் மராத்தான், ஒரு 2 கிலோமீட்டர் ரன்லேயே ஷி ஃபெல் டவுன். அவங்களோட ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அவங்களோட கனவை தாண்டி எல்லாருமே கடந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு பண்ணது தான் ரொம்பவே சர்ப்ரைசிங்கான விஷயம் எனக்கு. ஷி woke-up ஓடலை, அந்த ட்விஸ்டட் ஆங்கிளோட ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16 கிலோமீட்டர்ஸ் நடந்தே போய் இந்த மராத்தானை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த பேஷண்ட்டை பார்க்குறேன். கேட்டேன், என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது, இந்த மாதிரி மராத்தான் பிளேயர் சார், விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் அப்படியே நடந்தே போய் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் சார் வரேன் அப்படின்னு நான் கேட்குறப்போ சர்ப்ரைஸ்டு. விழுந்து கால் ட்விஸ்டாக இருக்குது, அங்கேயே நின்றுருக்கலாம்லம்மா, நீ தான் எனிவே நாட் கோயிங் டு வின் இல்லை அப்படின்னு நான் கேட்குறப்போ அந்த பொண்ணு ஒன்று சொன்னாங்க, நீங்கிறது ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு வரதில் இல்லை சார், ஃபினிஷிங் கூட வின்னிங் தானே சார், என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி நான் ஃபினிஷ் பண்ணதே வின்னிங் தான் அப்படின்னு சொன்னாங்க. இட் ஜஸ்ட் ஓப்பன் மை மைண்ட் ஃபார் அ மினிட். நான் அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எப்போல்லாம் விழுறமோ உடனே எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு இல்லை. ஃபஸ்ட்டு எந்திரிச்சு உட்காரலாம், முடிஞ்சால் தவழலாம், நடக்கலாம், மெதுவாக ஓடலாம், அப்புறம் ஓடி போய் ஃபஸ்ட் ப்ளேஸை டச் பண்ணலாம். பட் ஆல்வேஸ் எந்திரிச்சு நிற்கணும், அதை நோக்கி நகரணும், அதே இடத்துல அப்படியே நின்றக்கூடாது அப்படின்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பார்க்குறவங்க என்கிட்ட இந்த மாதிரி ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துட்டையுமே அதை நான் சொல்லுவேன், டோன்ட் பி ஸ்டாக்னன்ட், ஸ்டார்ட் மூவிங்.